நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/8/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 1:30 2:30. ராகு காலம் 4:30 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 11:12 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:03 வரை அஸ்வினி, பின்பு இரவு 10:43 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:03 வரை உத்திரம், பின்பு இரவு 10:43 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்குங்க. இதுவரை வராத உறவினர்கள் கூட சிலர் உங்களின் இல்லம் தேடி வரக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகக்கூடிய சூழல் இருக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று சிலருக்கு வீண் அலைச்சலும் சச்சரவுகளும் வர வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை எல்லாம் செலுத்தி விடுவீர்கள். அரசாங்கத்தின் கெடுபிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கூட முன்னேற்றம் இருக்கும். பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. அரசியலில் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. பிள்ளைகளின் வீட்டின் நிலையை அறிந்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று பிள்ளைகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். என்று பெண்கள் ருசியான உணவை உண்டு மழுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை விரைவாக செய்யுங்கள். பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. பெண்களுக்கு இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலின் நிலைப்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்களுக்கு மனசளவில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரி கட்டிவிட முடியும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். என்று பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் கெடுபிடிகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. வீண் பழி சொல்லிக்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆகையால் பேச்சில் மட்டும் கவனம் இருக்கட்டும். பரணி. என்று வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. தேவைகளை இன்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதனால் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவீர்கள். என்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கிருத்திகை. மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இல்லம் தேடி இனிய வாய்ப்புகள் வரக்கூடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியும். என்று உங்களுக்கு திருமண கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். சகோதர ஒற்றுமை என்று பலப்படக்கூடும். நேற்றைய பிரச்சனை ஒன்று இன்னைக்கு நல்ல முடிவை கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட குளறுபடிகள் விலகி செல்லும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தொழில் வறட்சியும் இன்று உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். திருமண வரன்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களையும் பெறுவார்கள். அரசு ஊழியர்களின் வேலைபளு கண்டிப்பாக குறையுங்க. என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்ல கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலை விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இன்று மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது தெளிவிருக்கட்டும். பேச்சு கட்டுப்படுத்தி கொண்டாலே பாதி பிரச்சனைகள் திறந்துவிடும். பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்க கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். சகோதர ஒற்றுமை இன்று பலப்படக்கூடும். தொழிலதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தில் காணப்படுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணையாகும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். ரோகிணி சிறைமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். புதிய பங்குதாரர்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த கடனை எப்படியும் வசூல் செய்து விடுவீர்கள். நீங்களும் வாங்கிய கடனை எப்படியும் அடைத்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். மிருக சிரிச்சம் நட்பால் நல்லது நடக்க கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். முன்னோர்கள் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்குங்க. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்க்கையை முன்னேற்ற பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாகன மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி விட கொடுங்க. அலைபேசி மூலம் உங்களுக்கு கனிவான செய்திகள் வரக்கூடும். என்று எதிர்பார்த்தபடி வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைந்துவிடக் கொடுங்க. பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் கண்டிப்பாக ஒன்று சேருவார்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடுங்க. எதிர்பார்த்த அரசு உதவிகளும் கிடைக்கக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. என்று நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். விட்டுக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் நீங்கள் கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல தெளிவு பிறக்க கொடுங்க. நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நாள்பட்ட வியாதியிலிருந்து குணமாகும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். என்று மாணவர்கள் துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. சில பணிகளை நீங்கள் விரைவாக முடித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சந்தேகங்கள் விலகி செல்லக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு வருவது மிகவும் சிறப்புங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நிலையான வாழ்க்கையை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாகுங்க. திருவாதிரை பொறுப்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்ளக்கூடும். ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. எதிர்பார்த்தபடி வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக அமையும். எதிர்பார்த்த அரசு வேலை வந்து சேருங்க. வாகன மாற்றம் போன்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு வாகன செலவுகள் குறைந்த முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று மதிநுட்பத்தால் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தபடி பண வருமானத்தை பெற்றுக் கொள்வீர்கள்.
அலைபேசி மூலம் கனிவான பேசி செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும் என்று உங்களுக்கு சிந்தித்து செயல்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், என்று நீங்கள் நினைத்ததை முடிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரிவு செய்து கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் இருக்கக்கூடும். என்ற அரசியல்வாதிகளின் தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். என்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சகோதரர்கள் மத்தியில் இன்று நீங்கள் ஒற்றுமை கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு நல்ல முடிவு கிடைக்கும். வழக்குகள் கூட சாதகமாக இருக்கக்கூடும். திருமணம் நடத்துவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். சந்தித்தவர்களால் சந்தித்து கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை நாட்டம் செல்ல வேண்டாம். வீண் பேச்சுக்களை பேச வேண்டாம். பெண்கள் என்று எதிலும் மனோதைரியத்துடன் காணப்படுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். மனக்குழப்பம் வேண்டாம். காதல் வெற்றி நடை கண்டிப்பாக போடும். காதலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு இன்று விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்குங்க. பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். குடும்ப பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நினைத்ததை முடித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மண் நிம்மதி கண்டிப்பாக கூடிவிடும். நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்க சோதனைகள் எல்லாம் கடந்து சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எதிலும் உங்களால் சாதிக்க முடியும். என்று உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சிலருக்கு வாகன சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உறவுகளிடம் நிதானத்தை நடந்து கொள்வது நல்லது. சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று நீங்க வழக்கமான பணிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்குகள் கூட சாதகமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிம்ம ராசினியர்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் வரக்கூடும். உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. தொழில் தொடர்பான பயணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அரசு ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். என்று ஓரளவுக்கு விடுமுறை நாள் என்பதினால் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இருந்தாலும் உழைப்புக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சீருடை பணியாளர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். குடும்பத்தாரிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் பெற்றோர்களால் பாராட்டப்படுவீர்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. நல்ல தீர்வு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் இன்று கிடைக்க கூறுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடிவிலும் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் வெற்றி பெறுவதற்கு அமைதி காண்பது நல்லது. என்று மாணவர்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள்.
விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று குடும்பத்தார் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். படியுங்கள், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சிறு வயது முதலே நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இனிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று எதையும் பொறுத்து கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பமான மனதிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவாக இருப்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எல்லாம் நல்லவையாக நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம். செயல்பாடுகளில் வேகம் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். யாருடனும் இன்று நீங்கள் அதிக பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடம் இருக்க பாருங்கள். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. இன்று ஓரளவு சிரமங்கள் திறந்து கண்டிப்பாக சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, வெளி உலக தொடர்பையும் இன்று நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கன்னி ராசினியர்கள் கொஞ்சம் இன்று நீங்கள் பார்த்து பக்குவமாக அனைவரிடமும் பழக வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. சில சூழல்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். பூர்வீகம் சொத்து தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கொடுங்க. இன்று ஒரு நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பேச்சு மட்டும் அளவாக பேசுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். விரயங்களும் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்கின்றது. விழிப்புணர்ச்சி என்பது அதிகமாக தேவை. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். இல்லத்தரகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் அலைந்து தெரிந்துதான் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். உள்ளத்தில் அமைதி கூடுவதற்கு உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்று வர வேண்டும். என்று ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் வரக்கூடிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. புதிய வீடு கட்டும் எண்ணம் கூட நிறைவேறும். சிலருக்கு நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எண்ணம் ஒன்று சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பெண்கள் குழப்பமடையாதீர்கள். நம்பிக்கையில் நடைபெறக்கூடும். பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாட்டு கண்டிப்பாக மேற்கொள்ள முடியும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். இன்று மாணவர்கள் குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியில் அதிகமாக செல்ல வேண்டாம். அதே போல நீங்க சக நண்பர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியும். உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து ஓரளவு வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் இன்று கூடிவிடக் கொடுங்க. அஸ்தம். புதிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். நினைவாற்றல் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கமான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு
பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். அவசரமும் பதட்டமும் தயவு செய்து வேண்டாம். சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள், ரொம்ப முக்கியம். யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிரையும் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று புது புது விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமான உணவுகளை எல்லாம் இன்று சமைத்து உண்பீர்கள். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். என்ன பேச வேண்டும் என்று தெரிந்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். வீண் பகையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று துலாம் ராசினியர்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தாராளமான தன வரவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விஐபிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. என்று உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாகவே கிடைக்கும். தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலை பளுவை சந்திக்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவு இன்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. பங்குதாரரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்கப்பட்ட திட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடுவீர்கள். பெண்கள் கணவரிடம் மிகவும் சகஜமாக செல்ல வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் வெற்றி நடைபோடும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இணை பிரியாத சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் என்று பெற்றோரிடம் அன்பையும் வெளிப்படுத்துவீர்கள். அவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடப்பீர்கள். எது எப்படியோ படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலம் கடந்தாலும் சில பணிகள் சிறப்புடனே நடைபெறக்கூடும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். முன்னேற்ற பாதை உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். ஸ்வாதி எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்குங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பெரிய மனது பண்ணி எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய குணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புது புது உறவுகள் உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். ரகசியங்கள் மட்டும் பேணி பாதுகாப்பது ரொம்ப நல்லது. யாரை பற்றியும் நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள் மிகவும் தைரியமாக சில பணிகளை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. எல்லோருக்கும் பிடித்தமான நபராக என்று நீங்கள் காணப்படுவீர்கள். உயர்வான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் எதையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழல் ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நண்பர்களால் நல்ல காரியம் ஒன்று கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வரன்கள் வாயில் தேடி வந்து கண்டிப்பாக வரக்கூடுங்க. பண வரவு திருப்தியை கொடுக்கும். பகை ஒன்று நட்பாகலாம் பார்த்து கொள்ளுங்கள். வாகனம் வாங்க முயற்சி கூட கை கொடுக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப்பெறுங்க. இளைஞர்கள் மத்தியில் இன்று கண்டிப்பாக சிறப்புடன் வாழ்வீர்கள். புதிய பதவிகளை இன்று நீங்கள் அடையக்கூடும். ஒரு சிலர் அரசு பணியில் சேரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் நல்ல நல்ல முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். ருசியான உணவுகளை உண்டு மழ முடியும். பெண்கள் இன்று
ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். அற்புதமாக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். சமூகமான சூழலை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக பொது விஷயங்களிலும் கலந்து கொள்ள முடியுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது. திருமணத்தில் போய் முடியும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்க முடியுங்க. படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற சமூக பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேறிவிட முடியுங்க. வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். நேர்முகத்தன்மை வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகுங்க. மனம் இன்று சந்தோஷம் அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. பிடித்தமான உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். என்று ஆசைகள் ஓரளவு பூர்த்தியாக மனமும் சந்தோஷம் அடையக்கூடும். என்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட கண்டிப்பாக நீங்கள் சமாளித்து வெற்றி பாரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை திருமண முயற்சிகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பகை ஒன்று நட்பாக கொடுங்க. வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக கைகூடும். இளைஞர்கள் மத்தியில் இன்று நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் உண்டாக்கிக் கொள்வீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை எல்லாம் சேமிப்பாக மாற்ற வேண்டும் பார்த்து கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் என்ற வேகம் செய்தி வீடு வந்து சேரக்கூடும். நெடுநாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். என்று தனுசு ராசினியர்களுக்கு பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழலும் வெளிப்பாடு கொடுங்க. இளைய சகோதர வழி ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்பாடு கூடும். இல்லம் கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்களும் உருவாக்க கொடுங்க. என்று முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்கும். எதிர்பாராத அளவில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. என்று உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தட்டுப்பாடு எதுவும் இருக்காது. கடன் பாக்கிகள் கடைசி நேரத்தில் கண்டிப்பாக சரியாகிவிட கொடுங்க. பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். இன்று புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்கக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்று கூடிவிடும். நீண்ட நாள் ஆசைகளும் இன்று நிறைவேறிவிடக்கூடும். நண்பர்களால் உங்களுக்கு நல்ல காரியம் ஒன்று நடைபெற கொடுங்க. இன்று உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்ள முடியும். என்று முயற்சி செய்தால் எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இன்று பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் விடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் பெரிய பிரச்சனை இல்லை. வில்லங்குகள் இருந்தாலும் சரியாகும். கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. என்று மாணவர்கள் வேகம் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். மாணவர்கள் இன்று நிதி தேவைகள் கொஞ்சம் இருக்குங்க. கல்விக்கான செலவுகளை ஓரளவு தயார் செய்து கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று வேகம் செய்திகள் வீடு வந்து சேர கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். வேகம் செய்திகள் வீடு வந்து சேருங்க. நெடுநாள் ஆசைகளும் இன்று கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவு நீங்க கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். போராட்டம் இளைய சகோதர வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். காலை நேரத்தில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆர்வமுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள்.
கடன் பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தட்டுப்பாடு கண்டிப்பாக விலகி செல்லும். கடன் பாக்கிகள் பெரிதும் வராது. அதனை சரி கட்டி விடவும் முடியுங்க. இந்த நாள் ஓரளவு பிரச்சனைகள் திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். உத்திராடம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேரக்கூடும். இன்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு நன்றாக நடைபெறக்கூடிய சூழம் இருக்கின்றது. உற்சாகத்தோடு பணிகளை எல்லாம் மேற்கொண்டு மகரம் ராசினியர்கள் வெற்றி பெறுவீர்கள். பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உள்ளன்போடு பழகியவரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தேக நலன் கருதி ஒரு சிறு தொகையை செலவிட வேண்டியிருக்குங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். தொட்ட காரியம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல வருவாயும் கண்டிப்பாக அடைவீர்கள். இன்று குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தம்பதிகளுக்கு இடையே இன்று இணக்கம் அதிகரிக்கக்கூடும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிமையாக நடைபெற கொடுங்க. இன்று நீங்க பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்களுக்கு புது புது உறவுகள் இன்று பலப்படக்கூடும். ரகசியம் மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் பேசி மன கஷ்டமோ வீண் பகையோ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கும். இருந்தாலும் இன்று நீங்க ஓய்வாக காணப்படுவீர்கள். இன்று முறையாக எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். உற்சாகம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமாக பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று நீங்கள் செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று உங்களுக்கு சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பெரிய பிரச்சனைகளை கூட லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். என்று கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் இன்று சந்தோஷம் அடையும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. திருவோணம் என்று சோதனைகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளக்கூடும். நிதி நெருக்கடிகளை கூட சமாளித்து விட முடியுங்க. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். கூடுதலாக இன்று நீங்கள் பணிகளை மேற்கொள்வீர்கள். போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அவிட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். நல்ல வருமானத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொட்ட காரியம் ஓரளவு கண்டிப்பாக தொழிற்விடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயர்வினை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிமையாக நடக்குங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நாளே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இந்த மனசுக்குள் எதையும் நீங்கள் ஒளித்து வைத்திருக்க மாட்டீர்கள். உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுதோ அதனை நீங்கள் பேசி விடுவீர்கள். நல்லதோ கெட்டதோ இன்று நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலும் வெளிக்காட்டுவீர்கள். இன்று போட்டிகளையும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களால் கடினமான சூழலையும் சரிவர அமைத்து கொள்ள முடியும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. என்று புதிய வரவுகள் வந்து சேருங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை விலகி செல்லக்கூடும். விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரக்கூடும். என்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பண வரவு கூடுதலாகவே கிடைக்க கொடுங்க. சேமித்து வைத்திருந்த பணம் செலவுக்கும் பயன்படும்.
முதலீடு சார்ந்த விஷயங்களுக்கும் பயன்படும். குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றி கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க. நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி உற்சாகம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு இனிமையாகவே இன்று இருக்கக்கூடும். பெண்கள் குடும்பம் தொடர்பான சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனையும் சரி கட்டி விடுவீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். ருசியான உணவுகளை உண்டு மழ முடியும். என்ன ஒன்று, இல்லத்தில் பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க கும்பராசினியர்களுக்கு குழப்பமே தாங்க மிஞ்சும். இன்னும் 2 நாட்கள் போகட்டும், பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெற்றோருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். பிடித்தமான பாடத்திட்டங்களையும் படிப்பீர்கள். ஓய்வுக்காக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வருவீர்கள். விளையாடுங்கள், உடலை வலுப்படுத்துங்கள். அதற்கு ஏற்றாற் போலவே படியுங்கள். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. மனமும் இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வர கொடுங்க. செல்வ செழிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். பணவரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. சதயம். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பழகியவரின் எண்ணிக்கை அதிகரிக்க கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. போராட்டாத்தி. நன்மைகள் தேடி வரக்கூடும். புத்துணர்ச்சி கண்டிப்பாக பொங்குங்க. நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கிவிடக்கூடும். நேசத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். பாசத்தோடு அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். தந்தை வழியில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை விலகி செல்லுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்கி இன்று திட்டமிட்ட அளவில் வெற்றி பெற முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எதிரும் நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்களுக்கு அன்றாட பணிகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். வேகும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். வீட்டு பராமரிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். கூட்டு தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நினைவில் உள்ள பணமும் வரக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். வருமானம் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறுவார்கள். விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெற்றோர்கள் வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைந்துவிடக்கூடும். வீடு வாங்க வாய்ப்புகள் நிறைவேறக்கூடுங்க. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியும். வியாபாரிகள் புதிய யுக்திகளை கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழிலுக்காக புதிய கிளைகளையும் துவங்கப்பட்ட திட்டத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எதையும் சமாளித்து விட முடியுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுக்க முடியுங்க. தோழிகளுடன் சிரித்து பேசி நேரம் செலவிட முடியும். காதலை பொறுத்தவரை மீனம் ராசினியர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று, காதல் கைகூடுமா கூடாது என்ற குழப்பம்தான் மனசுக்குள் ஓண்டிக் கொண்டிருக்கும். கொஞ்சமாக விட்டு பிடியுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வியில் அக்கறை கொள்ளுங்கள். விளையாட்டிலும் ஆர்வம் கொள்வீர்கள். கலைத்துறையிலும் ஆர்வம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று பன்முக திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம்
நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். இனிய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். என்று பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஓரளவு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சிறப்புடன் இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்துவீர்கள். செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சுறுசுறுப்பும் இன்று மேலோங்கி விட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. இனிய உறவுகள் மேலோங்கி விடக்கூடும். எண்ணல்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திறந்து சிறப்படையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாகும். முன்னேற்றமான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். பொருளாதார விருத்தி உங்களுக்கு உண்டாக கொடுங்க. நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றி விடுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளால் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காசு பணத்தை மட்டும் சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.